யூசுவலாக எனக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண டிலே ஆகுதுன்னா ஒரு வாரம் 2 வாரம் டிலே ஆகும். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு மொத்தம் 3 மாதம் டிலே ஆயிருக்கு. இந்த டிலேக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டால் நம்ம சிங்கப்பூர் ஒலி எஃப்எம் ரஃபி ப்ரோ தான். ஸோ ரஃபி ப்ரோவும் நானும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்து ஒரு கண்டென்ட் பண்ணலாம், ஒரு ஃபுட் பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நானும் அவரும் மீட் பண்ண நேரமோ என்னமோ தெரில, அந்த டைமில் அவரும் பிஸி ஆகிட்டார். மலேசியா இந்தியான்னு ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாப்பில். நமக்கு இங்கே வேலை வந்துடுச்சு. ஸோ வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோ வாங்க ப்ரோ ஷூட் பண்ணலாம் ப்ரோ, எனக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. அது எங்கேன்னு பார்த்தா நம்ம பூன்லே மார்க்கெட் தான். அவருடைய சின்ன வயசில் வளர்ந்த இடம் அதான், வாங்க நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ இதாண்டா சான்ஸு, இதுக்கு மேலே அவரை விட்டா பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக் எடுத்து மாட்டிட்டு நானும் கிளம்பிட்டேன். அங்கே போனால் தலைவன் எனக்கு முன்னாடியே சின்ன சின்ன வீடியோலாம் அவர் கண்டென்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபேவரட்டான ஒரு கடைன்னு சொல்லி அந்த கடனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அண்ணன் கூட ஒரு பேச்சை போட்டுட்டு அப்படியே மீகு கோரிங்க ஒரு மட்டன் சூப்பு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்தா அப்படியே சாப்பிட்றோம் பேசுகிறோம். சாப்பாடு எனக்கு போகுது, ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு போகல. கேட்டால் நான் 7 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன் ப்ரோ, டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம கொஞ்சம் தூரமாக தாங்க வச்சுக்கணும், ஏன்னா நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அப்படியே அவர் இங்கே வாழ்ந்த கதைன்னு சொல்லி அது எல்லாத்தையும் அவர் சொல்ல, அதுக்கப்புறம் என்னை பற்றி நான் எப்படி சிங்கப்பூர் வந்தேன், நான் இந்தியாவில் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என் கதையை நான் சொல்ல, அப்படியே டைம் போனதே தெரிலங்க. சாப்பாடும் முடிஞ்சு, கதையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷன் போனதுக்கப்புறம் எனக்கு கிம்பிளில் சில பல டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்க, அதை உட்காந்து கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் சரி வாங்க ஒரு கோப்பியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் மனுஷன் குடிக்கிற மாதிரி ஒரு கோப்பி அப்படின்னு தலைவன் தெளிவாக தான் சொன்னார். ஆனால் கடைக்கார அண்ணன் வந்து கலர் வேற மாதிரி போட்டாப்புலன்னு சொல்லி ரஃபி ப்ரோ சொல்ல, அவருக்கு அந்த காஃபி இறங்கலை. ஆனால் நமக்கு எது கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்ருவோமே, அதனால சர்ன்னு இழுத்து அதையும் தூக்கி போட்டாச்சு. சரி வாங்க ப்ரோ டிரைவ் போகலான்னு ரஃபி ப்ரோ கூப்பிட்டாப்புல. போயிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு டிரைவை முடிச்சுட்டு மறுபடியும் போர் அடிக்குதுன்னு மார்க்கெட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோம். உள்ளே போயிட்டு ப்ரோ நம்ம இன்ட்ரோடக்ஷனுக்கு வீடியோ எடுக்கல, கேஷுவலாக நிற்கிற மாதிரி நில்லுங்க, நான் வந்து அப்படியே கை கொடுத்து இன்ட்ரோ ஆகிற மாதிரி எடுக்கிறேன்னு சொன்னோம். எல்லாமே சொதப்பல் தான். கடைசியாக சரி ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஹோட்டல் வச்சிருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. கடை வச்சிருக்கேன், அது பராட்டா போடுறேன், சாப்பிட்றீங்களா? பராட்டா, மீ கோரிங், அப்புறம் இட்லி இருக்குது, தோசை இருக்குது, எல்லாமே இருக்குது நம்ம கடையில். ஸோ ஓவராலாக எங்களுடைய கொலாப் மெய்யழகன் மூவி மாதிரி தான் போச்சு. ஸோ அவருக்கு எனக்கு நல்ல சிங்க் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரில, அவரும் எந்த வித அட்வைஸும் கொடுக்கல. ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசிட்டு நாள் போனதே தெரிலன்னு தான் சொல்லணும். ஸோ அவரும் நானும் இது மாதிரி சேர்ந்து பண்ணுற வீடியோஸ் நல்லா இருக்குன்னா கமெண்ட்ஸில் ஹார்ட்டின் போட்டு இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நானும் ரஃபி ப்ரோவும் கண்டிப்பாக இது மாதிரி வீடியோஸ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக இந்த டே எப்படி போச்சுன்னு கேட்டால் நல்லா இருக்கு.